நம்முடைய மீனவர்கள் காலங்காலமாக அங்கே மீன் பிடிக்கிறோம். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில். திரு கருணாநிதி அது ஒரு பக்கம். அதுக்குள்ளே நான் போனேன்னா பெரிய அளவுக்கு பேச வேண்டியது இருக்கும். அது உலகத்துக்கே தெரியும். அது எல்லை வேணும்னு தாண்டது இல்லை. அவங்க காற்றின் வேகம் காரணமாக எல்லை தாண்டுறாங்க. அப்படி எல்லை தாண்டும் போது பொதுவாகவே என்ன பண்ணோம், அவங்க பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சி நம்ம கோஸ்ட் கார்டு கொடுக்கணும். ஜெயிலில் போடுறது, அதுக்கப்புறம் படகுகளை சீஸ் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, காயப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை செய்து படகுகளை சீஸ் பண்ணுறது. ஒவ்வொரு படகு எவ்வளோ நினைச்சிங்க, 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம். இப்போ இலங்கை பொறுத்தவரை ஒரு புது யுக்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இலங்கை அரசாங்கமே ஒரு திருட்டு அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மீனவர்களுடைய படகை கொள்ளையடிக்குது. எப்படின்னா, பொதுவாகவே சீஸ் பண்ற போட்டை வச்சிருக்கணும் ஹார்பர்ல. அப்படி வைக்காம என்ன பண்றாங்கன்னா, வேணும்னு 1 கோடி ரூபாய் போட்டை அப்படியே எடுத்துக்கிறது, கடத்திடுது. அவங்க வேற கடத்தி அவங்களுடைய ஓன் கண்டெய்னர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பெயிண்ட் எல்லாம் மாத்தி பண்றாங்க. ஆனா அந்த போட் என்னாச்சுன்னா முழுகிச்சுன்னு சொல்றது. எப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனமான பாவம். இங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி இங்க நம்முடைய மீனவர்கள் அவ்வளவு பெரிய போட்டை கட்டிட்டு கடங்காரெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலையில, இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் இது போன்ற ஒரு திருடுதனத்தை, ஒரு கொள்ளையடிக்கின்ற போட்டை திருடுகின்ற ஒரு செயலை செய்யும்போது அது இந்த விடியாத அரசு ஏன் தட்டி கேட்கல? இதுவரை தட்டி கேட்கல, தவறிடுச்சு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எங்களோட ஆட்சி காலத்துல நீங்க கணக்கு ரைட் யூனிவர்ஸ் எடுத்து பாருங்க, எங்களோட ஆட்சி குறைஞ்சது. காரணம் குறைஞ்சதுன்னா அவ்வப்போது அழுத்தம் கொடுத்தோம், நேரில் போனோம், மத்திய அரசை பிரஷரைஸ் பண்ணோம். ஏன் இப்போ எம்பி இருக்காங்களே, வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்க வேண்டியது, சம்பந்தப்பட்ட மீனவத்துறை அமைச்சரை பார்க்கறது ஏன் பார்க்கல? இதுவரையில வெறும் கடிதம் எழுதினா மட்டும் போதுமா? கடிதம் எழுதினா மட்டும் தீர்வு காண முடியுமா? சரி, அப்படியே எங்களுடைய ஆட்சி காலத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதாவது இலங்கை அரசாங்கம் போது அந்த இலங்கை அதிகாரிகள், அந்த இலங்கை தமிழ் மீனவர்கள் எல்லாமே அவங்க, அப்ப நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ்நாட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது டெல்லியில. அதுல நம்ம தமிழ்நாடு சார்பில் நானும் போய் கலந்துட்டேன். ஏன் இந்த 3 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைய இந்த விடியாத அரசு, திமுக அரசு அதை முன்னெடுக்க தவறிவிட்டது. ஏன் முன்னெடுக்கல? அதை முன்னெடுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இது தீர்வு காண்றதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை செய்ய தவறிடுச்சு. நாடு கேட்டு போனா எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அடிப்படையில் இன்னைக்கு ஒரு கும்பகர்ண அரசு தான் இன்னைக்கு இந்த விடியாத அரசு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தற்போது அதிக எம்பிக்கள் இருக்கிறாங்க திமுக. இதன் பிறகாவது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை அவங்க எடுக்க வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் எடுக்கணும்னு சொல்றேன். 3 வருஷம் கோட்டை விட்டாங்க இல்லையா? முதல்ல வந்த உடனே இப்போ எங்க ஆட்சியில முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உடன்பட்டாங்க. ஒரு சில பாயிண்ட் எல்லாம் விடமில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரால் நெட்டு கூடாதுன்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், ட்ரால் நெட் இந்தியா ஃபுல்லா இருக்கு, அது உடனே தடை செய்ய முடியாது. அது என்ன பண்ண படிப்படியா நாங்க மாத்திக்கிறோம்னு சொன்னோம். அது அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆட்சியினுடைய இறுதியில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான், 8 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கூட்டம் நடத்தணும். ஏன் இப்போ அது ஒரு முடிகிற தருவாயில் இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஏன் இந்த அரசு 3 வருஷம் தூங்குச்சு? நீங்க அந்த 3 வருஷமா இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணியா முதல் வருஷத்திலே 2021 பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இதா இருக்குமா? ஜெயிலில் போட்டு அவங்கள நசுக்கிறது, படகை சீஸ் பண்றது, கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டை சீஸ் பண்றது, இதெல்லாம் எந்த ஆட்சி? இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நடவடிக்கை இன்னைக்கு எடுத்திருக்கு. இன்னைக்கு அதனால நான் கேட்கறது, டெல்லியில முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்குரிய அந்த நடவடிக்கையை இந்த விடியாத அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.